இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் வந்து இங்கே வந்திருக்கோம். இங்கே பொய் பக்கத்தில் இருக்கிற ஒரு டேம், அதாவது பாலார் ரிவரோட பொய் இடத்துல இருக்கிற டேம். என்னன்னா இப்போது சுற்றி நிறையா விவசாய லேண்ட் இங்கே இருக்குது, அக்ரிலேண்ட் இருக்கிறதுனால இங்கே இருக்கிற விவசாயிகளுக்கு இங்கே தண்ணி ஃப்ளோவாக போகிறத விட ஒரு டேம் கட்டி அது சேவ் பண்ணி ரிசைவராக இருந்தால் அது வந்து நமக்கு நிறைய விவசாயிகளுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். நிலத்தடி நீர் வந்து இங்கே பெருகிறதுக்கு டேம் வந்து ஒரு அணை கட்டி நிற்கும் போது கண்டிப்பாக ஒரு நிலத்தடி நீர் இங்கே அதிகமாகும். அதனால் விவசாய நிலங்களுக்கும் வந்து நிறைய யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். பேர் வந்து விவேக்னா, எங்கள் ஊர் வந்து கந்தநேரி, எங்கள் தொகுதி அணைகர் தொகுதி தான். எம்எல்ஏ தான் கட்டி கொடுத்தாரு. என்ன நல்ல ஒரு பயன்பாட்டு தான் உள்ளது. இங்கே கீழே சுற்று மொத்த விவசாயிகளுக்கு நல்லா இருக்குது. தண்ணி தேக்கம் மக்கள் வந்து குறைஞ்சது ஒரு 2000 பேர் இங்கே பிடிச்சின்னு இருக்காங்க. கான்ஃபிடென்ட் அனைவரும் சந்தோஷமாக தான் இருக்காங்க. விவசாயத்துக்கு நல்ல பயன்படுது. அடுத்த வருஷம் தேர்தல்கள் எப்படி இருக்கும்? நல்லா தானே? கண்டிப்பாக நல்லா இருக்கும். தப்பாகவே இருக்கும். யாருமே நம்ம எம்எல்ஏ தான் ரெகுலராகவே அணைக்கர் தொகுதினாவே அவர் தான். இன்னும் அந்த கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். உங்களோட ஓட்டில் யாருக்கு? நம்ம எல்லாருக்குமே தான், உங்களுக்கு அண்ணனுக்கு தான். எனக்கு தெரிஞ்ச டேம் கட்டுறது வந்து எம்எல்ஏ நந்தகுமார் சார். அவர் வந்து இந்த அணைக்கட்டு தொகுதிகளுக்கு நிறைய வந்து ஒரு பஸ் ஸ்டாண்டு கட்டி தரதாக இருக்காங்க. ரோடாக இருக்கலாம், இல்லை ஒரு இன்ஸ்டன்ஸ் ஒரு ஜிம்மு, ஒரு கிரிக்கெட் கிட்டு, அந்த மாதிரி ஒரு யங்ஸ்டர்ஸ் முக்கியமாக கவர மாரி ஒரு நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு ஒரு யங்ஸ்டர்ஸ் முக்கியமாக கவர மாரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. அதேமாரி விவசாயிகளுக்கு முக்கியமாக ஒரு டேம் எந்த அளவுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இல்லை ஒரு நிலத்தடி நீரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் கண்டிப்பாக ஒரு உதவும்